ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு தரமான நம்ம ஊர் ஸ்டைலு மசாலா பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன தான் ஒயிட் சாஸ் பாஸ்தா அது இதுன்னு சாப்பிட்றோம், நம்ம ஊர் ஸ்டைலில் நல்லா மசாலா போட்டு சாப்பிட்ற மாதிரி வராது. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிறைய ஒரு 2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஒரு 400 கிராம் பாஸ்தா, இந்த ஷேப்பில் இருக்கிறதுக்கு இதுக்கு பேர் மேக்ரோனி பாஸ்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இது நல்லா குக் ஆகுறதுக்கு. இது நின்று தான் வேகும். ஸோ இது வேகும்போது 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கொலாண்டரில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பாஸ்தா தண்ணி இருக்குல்ல, ஸ்ட்ரெயின் பண்ண அது பத்திரமா வச்சுக்கோங்க பாஸ்தா செஞ்சு முடிக்கிற வரைக்கும். சப்போஸ் இது செய்யும்போது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உப்பு போட்டு, அப்போ தான் நல்லா இருக்கும் பாஸ்தா. இப்போ இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு வெங்காயத்தை பொடியாக வெட்டி நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்ட பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெங்களூர் தக்காளியாக இருந்தால் நல்லா இருக்கும். என்கிட்ட பெங்களூர் தக்காளி இல்லை, அதாவது ஆப்பிள் தக்காளி சொல்லுவாங்களே அது இல்லை. அதனால் நம்ம நாடு தக்காளியே எடுத்துக்கிட்டேன். அது ரொம்ப புளிப்புலாம் இல்லை. அதனால் அதே மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்து அது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இந்த தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கணும். இந்த ஸ்டேஜில் இது கூட மசாலா சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போதும். ரொம்ப காரம் போட்டுறாதீங்க, இந்த டிஷ்க்கு காரம் எடுக்காது, ரொம்ப ஸ்பைஸியாக தெரியும். அதனால் 2 ஸ்பூன், இல்லை ரொம்ப காரம் கம்மியாக வேணும்னா 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பாஸ்தாக்கு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பாஸ்தாக்கு பீஃப் போட்டு செஞ்சுருக்கேன். மின்ஸ்டு பீஃபு, கொத்துக்கறி சொல்லுவாங்களே, அதை ஒரு குக்கரில் ஒரு 5 விசில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் சிக்கன் மட்டன் அதெல்லாம் சேர்க்குறதா இருந்தால் அப்படியே அந்த தக்காளி ஊற்றினோன்னா அதை சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்ந்து வெந்துடும். சில சமயம் பீஃப் கூட அப்படியே வெந்துடும். ஆனாலும் ஒரு சேஃப்டிக்காக குக்கரில் வேக வச்சு போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இந்த நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தரமான நல்ல இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணுங்கள். வேணும்னா சீஸ்